शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जना शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जना ராமேஸ்வரத்திலே சூரிய கிரகணம் தனுஷ்கோட்டியிலே உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு மகாபாகியம் கிடைச்சிது. என்னுடைய வாழ்க்கை என்ன அவருடைய மார்க்கதர்சனம் தான். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ ஸ்ருங்கேரி சாரதா பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரியால் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளுக்கு அவரது குருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் 1974 ஆண்டு ஸ்ருங்கேரி புண்ணிய கஷேத்திரத்தில் துறவரம் வழங்கி அருளினார்கள். ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அன்றிலிருந்து அந்த துறவர வாழ்க்கைக்கு இலக்கணமாக திகழ்ந்து எல்லோருக்கும் வழிகாட்டி வருகிறார்கள். அவர்கள் துறவரம் பெற்று 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற ஆண்டு இது. இந்த வைபவத்தை ஒட்டி நாம் அவருக்கு நேரடியாக சேவை செய்த சிலரை ஸ்ருங்கேரியில் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றோம். அதில் ஒருவர் மிக முக்கியமானவர் பிரம்மஸ்ரீ சி கிருஷ்ணபட் அவர்கள். கிருஷ்ணபட் அவர்கள் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் துறவரம் பெற்ற அந்த நன்னாளிலிருந்தே அவருக்கு சேவை செய்கின்ற வாய்ப்பை பெற்றவர். அவரை சந்தித்தோம். அந்த சந்திப்பினை இப்பொழுது மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வழங்குகிறோம். நமஸ்காரம். நமஸ்காரம். சங்கர விஜயம் அலைவரிசை சார்பாக உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் ஸ்ருங்கேரியில் எப்போ முதல்ல வந்தீங்க? நான் 1970 இங்கே ஸ்ருங்கேரியே ஸ்ரீ சத்வித்யா சஞ்சீவினி சம்ஸ்கிருத மகா பாடசாலையில் வேதம் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்காக வந்தேன். அப்படி என்ன வேதம் நீங்கள்? நான் ருக்வேதம். ஸோ அது படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ இருக்கிற மகா சன்னிதானம் அவர்கள் பூராசிரமத்தில் பாடசாலையை வந்துட்டு இருந்தார். வித்தியார்த்திகளையே பரீட்சை பண்ணுவார். அந்த டயத்திலே அவருடைய கொஞ்சம் எனக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. அதாவது அவர் பிரம்மச்சாரியாக இருக்கிற காலத்தில். ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் அதனால என்ன ஆச்சு? நீங்கள் அவர்கிட்ட நான் பாடசாலையில் இருக்கும்போதே நடுநடுவில் அவர்கிட்ட கொஞ்சம் லகு கௌமுதி சம்ஸ்கிருதம் கொஞ்சம் சில நாளுக்கு வாரத்துக்கு எனக்கு அனத்தியனம் எப்போ இருக்குமோ அப்போல்லாம் அனுதயம்னா அதாவது இந்த பிரதமை சதுர்தசி அமாவாசை அப்படி அந்த 3 நாள் அப்போ வரும். அப்போ ரெகுலராக சில என்னைக்கு லீவ் இருக்குமோ அங்கே அன்றைக்கெல்லாம் இங்கே அவர்கிட்ட பாடம் முடிப்பேன். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் சன்னியாசம் ஆனோன்னு என்னாச்சு? சன்னியாசம் ஆனதுக்கப்புறம் அவருடைய சேவை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. அவரும் சன்னியாசம் ஆனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பாடம் சொன்னார் என்கிட்ட. உங்களுக்கு பாடம் அடித்துறார். ஆனால் என்னுடைய இதுக்கெல்லாம் அந்த சேவை மனோபாவம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலே ஜாஸ்தி படிக்க முடியல என்னால். அவர் கேட்டார். நாங்களும் எங்களுடைய 2 ஸ்நேகிதார்கள் இருந்தார். அவளை வியாக்கரணம் படிக்கிறதுக்காக ராஜமன்றிக்கு அனுப்பிச்சு கொடுத்தா. அங்கே 2 பேருக்கு தான் அவகாசம் இருந்தது. அப்போது ஆச்சாரியர்கள் கேட்டார், 3 பேர் இருக்கேள், நீங்கள் யார் போகிறேள், நீங்களே தீர்மானம் பண்ணிக்குவோங்க சொன்னேன். நான் சொன்னேன், அவன் 2 பேர் போட்டு நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருந்தேன். அப்போ இருந்தால் நீங்கள் என்ன பாடம் படித்தால ஒரு சன்னியாசம் ஆன பிறகு? சன்னியாசம் ஆனக்கப்புறம் தினகரி சங்கரகம் தினகரி கொஞ்சம். அது என்ன கிரந்தம்? தர்க்கம். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு தர்க்கம் கொஞ்ச நாளைக்கு ஆரம்பம். அது பிராரம்பத்தில் தர்க்க சங்கிரகம் தீபிகா தினகரி. அவற்றை பாடம் படிக்கும் போது எப்படி
ஒரு ஒழுக்கமாக டிசிப்ளின்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார்? அவருக்கு பாட்டத்தையே நல்லா கேட்கணும். திருப்பி அவருக்கு கேட்டுக்கும்போது ஒப்பிச்சுக்கணும். கேள்வி கேட்பார். கேள்வி பதில் சொன்னால் சரி படிச்சிருக்கா இல்லையாரும் உடனே அவருக்கு நம்ம பதிலே அவர் புரிஞ்சு விடுவார். பாடத்துக்கு டயத்துக்கு வரணும். அது டைம் டிசிப்ளின் மாத்திரம் எப்போவுமே அப்போலிருந்துவே நான் இப்போ அப்படியே பார்த்தா கூட டைம் டிசிப்ளின் ரொம்ப இருக்குது. ஏன்னா நான் படித்தது கொஞ்சம் சில மாதங்கள் மட்டும்தான். ஆனால் அவர் பாடம் சொல்லி இது வருஷம் கணக்காக பார்த்துருக்கார். பார்த்தா டைம் என்ன 7 மணி என்ன 6:45 வந்து உட்காடுவார். உட்காந்துருவார். ஆமாம், என்ன காரியக்கிரமம் இருந்தாலும் கூட அந்த பாடத்துக்கு அவளை ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிரத்திநித்தியம் பாடம் நடக்கணும். யாத்திரையில் இருந்தாலும் என்ன கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் கூட இது 1 மணி நேரம் நடத்தி தான். சுமாராக மினிமம் ஒரு மணி நேரம் நடக்குமா? மினிமம் 1 மணி நேரம் இருந்தால் ஜாஸ்தி கூட நடக்கலாம். ஆனால் மினிமம் 1 மணி நேரம். அவர் நேரடியாக எடுத்த கிளாஸஸ் தர்க்கம் வேதாந்தம் வேதம் ரெண்டும் மேன். ஒரு சுமார் ஒரு 100 பேர் படிச்சிருப்பாள். அவருக்கு மேலே படிச்சிருப்பாள். படிச்சிருக்கேன். ஏன்னா பாடசாலை கொஞ்சம் பூர்வ பாடம் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த பெரிய வித்தியார்த்திகளுக்கு தர்க்கம் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் இந்த சாஸ்திரங்களெல்லாம் அப்புறம் இங்கே சன்னியாசமானதுக்கு அப்புறம் பாடம் சொல்லிகிட்டே இருப்பார். இப்பொழுது கூட நம்ம இதில் நவீன் ஹொல்லான இருக்கார். இப்போ ஆமாம், பிரசித்தமாக இருக்கார். அவர் நல்ல ஆச்சாரிய பிரியப்பட்டவர். நல்ல சாஸ்திரம் படிச்சிருக்கார். வாசரிதான் சொல்லி டைரக்டாக படித்தார். அவர் எம்ஏ நாகராஜ் பட்டவர் பாடசாலையே பிராச்சீன பிரின்சிபாலாக இருந்தார். அவரு கூட அவர் தர்க்கம் வேதாந்தம் 2 படிச்சிருக்கார். நாகராஜ் பட்டர். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது அதுக்கப்புறம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்துடுங்க? அதுக்கு ஜேஷ்ட மகாசரி தான் அபிரவ வித்யாதி மகாசுவாமிகள் தான் இது காரணம். அவர் இந்த ஆஃபீஸ் வேலையை கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி சன்னிதானக்கிட்ட சொல்லி அவர் கிருஷ்ணான் தான் கூப்பிடுவார். ஒரு கிருஷ்ணா கொஞ்சம் அனுப்புங்கோ, கொஞ்சம் பார்க்கிட்டோம்னு சொல்லி. அப்போது நான் நடுவில் மத்தியான டயத்தில் கொஞ்சம் போயிட்டு அப்போது பழகி. முதல்ல என்ன ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது? இது மாதிரி கணக்கு எழுதுறது, அக்கௌண்ட்ஸ் ஒர்க்ஸ், அப்புறம் லெட்டர்ஸ் கொஞ்சம். இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக அபினவ் வித்யாதித்த மகாசுவாமிகிட்டையும் சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? கிடைச்சி அவர் சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர் இந்த உபதேசம் பெற்றிருக்கேன். ராமேஸ்வரத்தில் சூரிய கிரகணம் தனுஷ்கோட்டியில் உபதேசம் பெறக்கூடிய ஒரு மகாபாகியம் கிடைச்சிது. அது இந்த எங்களுடைய ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால் அவரை சொல்லி கேட்குறான்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு உபதேச காலத்திலையும் ஆச்சாரியர்கள் என்னை கூப்பிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி உபதேசம் கொடுத்துருக்கேன், நான் எழுதி கொடுத்துருப்பேன். அது சில பேர் பழைய சிஷ்யாளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் கையில் எழுதி கொடுத்தது தெரியும், சொல்லி கொடுத்தது தெரியும். இப்போ சில பேர் சொல்லிட்டு இருப்பார். பொறிகளை எழுதி கொடுக்க மற்றவர்களுக்கு உபதேசம் கொடுக்க உங்களுக்கு எப்போ உபதேசம் எந்த வருஷம் ஆச்சு? 70 ராமேஸ்வர யாத்திரை 70 அது யாத்திரையில். அப்புறம் தனுஷ்கோடி திருப்பி 79 அப்புறம் தனுஷ்கோடி சூரிய கிரகணம். சூரியகிரகணம்னா சமுத்திரத்திலே நடந்தது? ஆமாம், சமுத்திரத்தை ஸ்தானம் போயது அங்கே அந்த இடத்துல. இதில் நம்ம மகாசன்னிதானம் உபதேசம் வாங்கியிருக்கேடா? மகாசன்னிதானம் வாங்கியிருக்கேன். நிறைய உபதேசம் அவர்கிட்ட. ஏன்னா இந்த பீடத்தில் பூஜை பண்ணுறக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைச்சது எனக்கு. சில சந்திரமடேஸ்வரர் பூஜை, அம்பாள் பூஜை. கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் காரு டிரைவிங் பண்ணுவேன், அக்கௌண்ட்ஸு பார்ப்பீங்க. 84 கால் டிரைவிங்கு, 206 வரலாம் கால் டிரைவிங் ஆச்சாரியாளுக்கு. ஆமாம், வேற அதுக்காக கற்றுண்டேன். ஆச்சாரியால் ஓட்டுருந்தா தான் கார் கற்றுண்டேன். வேற கார் முன்னாடி தெரியாது எனக்கு. கற்றுட்டேன். ஸோ அக்கௌண்ட்ஸு பாடசாலை கொஞ்சம் வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கீங்க? ஆமாம், சூப்பராக அதீட்சகராக 94 இருந்து
ம். நடத்துவாங்க. இப்போ கூட அந்த போஸ்ட்டில் இருக்கேன். ஆனால் இப்போ முன்னாடி மாதிரி இப்போ ಜಾಸ್ತಿ ವಯೋ ಧರ್ಮத்தினாலே ಜಾಸ್ತಿ பண்ண முடியாது. அது இங்கிலீஷில் சூப்பரிண்டென்ட் சொல்லலாம். சூப்பரிண்டென்ட் கரெக்ட். ஸோ அந்த ஒர்க்கு ஏன்னா இந்த பாஷாலுடைய சதமானோத்சவம் இந்த சூப்பரிண்டென்ட் தான் நடந்தது. அப்போ அதுக்கப்புறம் தான் நாகராஜ் பட்டர் அத்தியக்ஷராக வந்தார். பிரின்சிபாலாக வந்தார். அந்த இப்போ நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்த சிங்கேரிக்கும் இப்போ இருக்கிற சிங்கேரிக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ கூடிய அதிகமான இப்போ கூட்டம் ಜಾಸ್ತಿ வருது. அப்போ என்ன சொல்லுவாங்க, டிவோட்டி ஜாஸ்தி இருக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவளுக்கு எப்போ இருந்தால் ஆச்சாரியர் என்ன இருந்தாலும் கூட ஆச்சார தரிசனம் பண்ணி போகணும் ஆச்சாரம். இப்போ இருக்கிற ஒரு கூடிய அப்படி கிடையாது. அந்த ஒந்த டயத்துக்கு தரிசனம் ஆனால் பண்ணுவாள், இல்லைன்னா போயிட்டு இருப்பாள். ஏன்னா இந்த காலத்தில் அவளுக்கு டைமும் கிடையாது. அதனால் அவள் ஏதோ ஷெட்யூல் ப்ரோக்ராம் போட்டுன்னு வந்திருப்பாள். சரி சிருங்கேரி இன்னைக்கு கார்த்தாலே 6 மணிலேருந்து 12 மணி வரலாம், அவ்வளோதான். அதுக்கு வேலை ஆகிடுத்தாரா அவள் கிளம்பி போயிடுவாள். அதனால் அந்த ஷெட்யூல் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாது. அண்டு அப்போ தங்கி இருந்து எத்தனை நாளாக இருந்தாலும் கூட இருந்து தங்கி 2-3 நாளாக இருந்து தங்கி ஆச்சார தரிசனம் பண்ணி தான் போவேன். அப்படி இப்போ இந்த மாசந்தானம் உங்களுக்கு சின்ன 50 வருஷமாக நீங்கள் சன்னியாசம் வாங்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு பரிச்சயம். ஏதாவது அந்த 50 வருஷத்தில் அவர்கிட்டேருந்து ஒரு பாடங்கள்னால் எதெல்லாம் சொல்வேன்? அவர்கிட்டேருந்து அந்த கற்றுக்கொண்டு இப்போ நீங்கள் சொன்ன ஒரு அவர் இப்போது என்னுடைய வாழ்க்கை என்ன அவருடைய மார்க்கதர்சனம் தான். வேறு ஏதாவது சொல்லலாம். நாம் இப்போ இருக்கோம்னா அவருடைய மார்க்கதர்சனம் தான் நாம் இருக்கக்கூடியது. அந்த இதில் தான் நான் இருக்கிறேன். அதை மாதிரி ஒரு விஷயம் என்ன, கார்த்தாலே பிராமி முகூர்த்தம் ஏந்திருந்து தொடங்கி பார்த்து என்னென்ன பண்ணணும் அவர் சொல்லார். ராமாயணம் படிக்கணும், அனுஷ்டானம் முடிச்சு நித்திய ஒரு சர்க்கம் பாராயணம் பண்ணணும் அப்படி சொன்னார். ராமாயணம் படிக்கணும் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சப்தசதி பாராயணம். சப்தசதி பாராயணம். ஆமாம், ஒவ்வொன்று எல்லாம் உபதேசங்கள் நிறைய. எல்லா எந்த காலத்துக்கு மடத்துக்கு என்னென்ன உபயோகம் இருக்கு அத்தனை உபதேசங்கள் அவர் எனக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை அவர்கிட்ட இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த ஒரு கரெக்ட் டயத்துக்கு அது ராம சொல்லல, அந்த டைம் டிசிப்ளினுங்கிறது அவரை வாழ்க்கையில் எப்போவுமே. அது கூட கேம்ப் போயிட்டு அந்த ஊருக்கு போடணும்னா அந்த டயத்து தான் போவார். சாயங்கால டைம் ஆனால் சாயங்கால டைம் லேட்டாக முன்னாடி போகிறதும் கிடையாது, பின்னாடி போகிறதும் கிடையாது. அது மாதிரி இது டைம் தான் பரப்படணும், டைம் ரீச் ஆகணும். அது மாதிரி அவர் கேம்பில் அந்த லேட்டான சமாச்சாரம் ரொம்ப ரேர், கிடையவே கிடையாது. அது மாதிரி அவருக்கு வேற அவருடைய இந்த நீட்டாக இருக்கிறது, சுத்தமாக, அப்புறம் பக்தியாக ஸ்ரத்தையாக இருக்கணும். ஸ்ரத்தை வேணும், அதாவது சின்சியர். ஆமாம். இந்த அவர் இந்த பகவத்கீதை சொல்ல அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தத்தம் கிருத்தஞ்செயது அசதித்யுச்சதே பார்த்தா ரஜத பிரேத்தியனோ ஈஹா. அந்த மாதிரி என்ன மீனிங் அதுக்கு? எந்த காரியம் பண்ணால் கூட நாங்கள் ஸ்ரத்தையாக பண்ணணும். ஸ்ரத்தையாக பண்ணால் அதுக்கு பலம் உண்டு. அஸ்ரத்தையாக பண்ணோம்னா இப்பவும் பலம் கிடையாது, அப்புறமும் பலம் கிடையாது. அதனால் நாங்கள் எந்த காரியம் பண்ணாலும் கூட ஸ்ரத்தையாக பண்ணணும் அவருடைய. ஸோ அது அந்த இப்போ இங்கே எம்ப்ளாயீஸோ யாரோ அவர் ஒர்க் பண்ணுறவாளோ அது அவளுக்கு எந்த சின்சியரிட்டி இருக்குன்னு பார்ப்பார்ல. அது அவருடைய தினச்சரி எப்படி இருக்குது, அனுஷ்டானம் எப்படி இருக்குது, நல்லா கவனிப்பார். அவர் ஓடணும், ஆனால் சொல்லிக் கொடுப்பார், இப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அப்புறம் தயார் பண்ணி எல்லா விஷயங்களும் இப்போ நிறைய சிஷ்யர்கள் எல்லாரும் கூட அவரை மார்க்கதர்சனம் நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்காங்க அந்த சிஷ்யா. அப்படியே இந்த சிஷ்யாளுக்கு யார் யார் சேவை பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான குறை இல்லாமல் அவன் இருக்கணுங்கிற ஒரு. நீங்கள் பாடசாலை சூப்பரண்டாக இருந்திருக்கீங்க, அப்போ திடீர்னு பாடசாலைக்கு வருது இன்ஸ்பெக்டர் வருது, ஒரு பசங்களுக்கு ஆமாம் பிரச்சனை கேட்குறது, அவர் பாடம் சொல்கிற வாழ்க்கை என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்டு சரி எப்படி சொல்லிட்டு இருக்கேள் அதான் ஒரு பதில் வித்தியார்த்தி இந்த பதில் விசாரி பண்ணி பண்ணுவார். அப்புறம் பரீட்சை நடத்துவார் அவரே. ஆமாம்,
இந்த வார்ஷிக பரீட்சை எல்லாம் அவரே நடத்துவார். வார்ஷிக பரீட்சைன்னா ஆனுவல் ஆனுவல் எக்ஸாம். நடுவில் வந்துட்டு இருப்பார். ஆனால் அவர் இந்த வேத பரீட்சை எல்லா லெவல்லையுமா இல்லை டாப் ஹையர் லெவல்லையா? எல்லா லெவலையும் பாடுவார், ஹையர் லெவலும் பார்ப்பார். எல்லாம் நல்ல பண்ணுற பசங்க ஒரு நல்ல படிச்சிருக்கா, நல்ல பரீட்சை பண்ணா அவளுக்கு எப்படி உற்சாகம்? அவளுக்கு சொல்லுவார், அவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்க, நல்லா படிக்க சொல்லி அவளுக்கெல்லாம் நல்ல ஒத்தாசை கொடுத்து அப்படி இருந்தாருன்னா அவரே கூப்பிட்டு பாடம் சொல்லுவார். நல்லா படிக்கிறான், அவளை புத்திசாலி. பிரைட் ஸ்டூடெண்ட்ஸை பிக்கப் பண்ணிவிடுவார். அவனுக்கு மேலே சாஸ்திரம் சொல்லி தருவார். சொல்லி தருவார். ஸோ அதில் வேதம் படிக்கிறவ புஸ்தகத்தை பார்த்து படிக்க சொல்லலாமா? அது ஒத்துப்பார் அவர்? அது ஜாஸ்தி ஒத்துக்கிறது இல்லை. மனப்பாடமாக சொல்லணும். ஆமாம், அது புஸ்தகம் பார்த்து சொல்கிறது இந்த வேதம் கிடையாது. ஓஹோ, அது அப்போ வேதமே இல்லை சொல்வார். அப்போ வேதம் சொல்லணும்னா கண்டஸ்தமாக எங்கே கேட்டாலும் கூட சொல்லணும். ஏன்னா அவள் பின்னர்கள் அப்படியே இருந்தார், இப்போ அப்படியே இருக்கணும். சில பேர் இப்போ இந்த நம்ம மீனாட்சி கற்பாட்டுகள்லாம் இருந்தாலும் எங்கே கேட்டாலும் கூட அப்படி சொல்லி இங்கே சிருங்கேரியிலே பரீட்சையோடு பாஸ் ஆனவர் அவர். அதனால் ஆச்சாரியாலே பரீட்சை பண்ணியிருக்கார். இந்த சங்கர ஜெயந்தி சமயத்தில் வேத பரீட்சைகள் நடக்கும். எல்லாம் கிரமாந்தம் கனாந்தம் எல்லாம் ஆச்சாரியாலே உட்காருவார், கேள்வி கேட்பார். சிலதெல்லாம் கேட்டதுக்கெல்லாம் ஆனால் அந்த டைரெக்டாக மனப்பாடமாக சொல்லணும். அந்த மாதிரி நல்லா சொல்கிறவங்களை என்கரேஜ் பண்ணணும். சப்போஸ் ஒருத்தர் வீக்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஒத்தாசைப்பட்டு நீ பண்ணோம், கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணி கொஞ்சம் நல்லா ஜபம் செய்யி, அப்புறம் அனுஷ்டானம் பண்ணு, அப்போ நல்லா படி. எனக்கு 10 வாட்டி வரலன்னா 20வது வாட்டி படி வரும். கட்டாயம் அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஸோ அவன் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மார்க்கம் இருக்கும்? அதுக்கு ஒரு மார்க்கம் அவன் அனுஷ்டானங்கள் பண்ணுறது பண்ணணும். அது ஹெல்ப் பண்ணும் அவனுக்கு படிப்பில். அது முக்கியமாக காயத்ரி அனுஷ்டானம் பண்ணு. விசேஷம் இருந்தால் விசேஷம் ஏதாவது சொல்லுவார். அதனால எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவருக்கு இண்டிவிஜுவலாக தெரியும். ஒரு ஒரு வருஷத்துல 100 பேர் படிக்கிறானா அத்தனை பேருக்கு ஆச்சாரியர்கள் பற்றி யார் பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கும். பட் நாங்கள் படிக்கிற காலத்தில் இன்னைக்கு கூட அவர் பேரெல்லாம் சொல்லுவார். அப்படியா? அவர் படிச்சுட்டு இருந்தா இவர் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்போ மற்ற பிரான்ச் மட்ஸில் பாடசாலைகள்லாம் நடக்கிறது இல்லை, அதெல்லாம் எப்படி அவருடைய கைடன்ஸ் கிடைக்குமா அவங்களுக்கு? அவள் அவள் அத்தியாபகர்கள்லாம் அதுக்காலே அவள் என்ன பண்ணுறான்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் வித்தியார்த்திகளை வச்சு நீங்கள் வாங்கும் வந்துட்டு அவளுக்கு வேதம் சொல்லி வச்சு ஆச்சாரியிலேயே பிரச்சனை கேட்டு இது பண்ணுவார். ஒரு ரிவ்யூ மாதிரி. ஆமாம் பண்ணிட்டு அவளுக்கு என்ன இருக்கு, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்கதர்ஷனம் பண்ணுவார். இப்போ வேதத்துலேருந்து அடுத்து சாஸ்திரம் படிக்கணுங்கிறதுக்கு எப்படி, என்ன பேசிஸில் நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்களா, இல்லை யாராவது இன்ட்ரெஸ்ட் நான் டைரெக்டாக சாஸ்திரம் படிக்கணும்னு ஒருத்தன் வந்தால் சேர்த்து போயிடலாம்? சேர்த்துப்போம். அவனுக்கு சாஸ்திரம் கூட அவன் வேதம் படிக்கலை வேண்டாம், ஆனால் சாஸ்திரம் படிக்கணும்னு ஆசைப்படுறான், சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சாஸ்திரம் வந்து படிச்சவா இருக்காளா? இருக்காளே இப்போ. வேதம் படிக்காம வேதம் அதுக்கு சிலபாகம் ஆயிடே இருக்கணும். ஆயிருக்கும் சில பாகம் மோஸ்ட்லி பூர்ணம் படிக்க இல்லாட்டாலும் கூட சில பாகம் ஆயிட்டே இருக்கும். இப்போ இங்கே சாஸ்திரம்னா என்னென்ன சாஸ்திரம் படிக்கலாம் சிங்கேரியில்? முக்கியமாக தர்க்கம், வேதாந்தம், மீமாம்சம் 3 படிக்கலாம். ஜோதிஷம் ஜோதிஷம் இருக்கு. ஆமாம், சாஸ்திரம் சொல்லுவார் இருக்கு படிக்கலாம். ஸோ இங்கே படிக்கிறவாளுக்கு அவளுக்கு இந்த வேதம் படிக்கிறவா மாதிரி அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்பு ஃப்ரீயாக தங்கலாம். இல்லை சாப்பாடு எல்லாம் சௌகரியம். ஒரு சாஸ்திரம் சம்பூர்ணமாக. ஆனால் என்ன இருந்தாலும் கூட அவன் நியமாவோடையே இருக்கணும். இங்கே நான் சனாதன தர்மத்தோடய இருக்கணும். இந்த வேஷபூஷங்களாகட்டும் ஆச்சாரமாகட்டும் இப்படி இருந்தால் தான் இங்கே இருக்க முடியும். இப்போ தர்க்கசாஸ்திரம் படிக்கணும்னா எவ்வளோ வருஷம் பூர்ணமாக படிக்கணும்? அதோட வித்தியார்த்தியோடைய புத்திசாலித்தனத்தில் ஜாஸ்தி போகும். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆகாது. 5 வருஷம் மினிமம். 5-7 வருஷங்கள் அப்படி ஆகும். வேதாந்தம் எல்லா சாஸ்திரங்களும் அப்படி தான். இப்போ வேதாந்தமும் படித்து தர்க்கமும் படிக்கணும்னா ஒரு 14 இயர்ஸ் வேணுமா? வேணும் 14 இயர்ஸ்.
சிரமப்பட்டால் அந்த பூரண சாஸ்திரத்தை இது பண்ணிக்கலாம். parallel பேரில் படிக்கலாம். ஒரு சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம் படிச்சாச்சுன்னா மீதி சாஸ்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வரும். சரியா கொஞ்சம் ஏன்னா அவளுக்கு அந்த சூக்ஷ்ம வந்துடும். கூர்மை. நியாயசாஸ்திரத்தில் கூர்மை தான் சாஸ்திரத்தில். தர்க்க சாஸ்திரம்னு நம்ம சொல்றது வந்து லாஜிக். அந்த சாஸ்திரத்தை நம்ம படிச்சுட்டோம்னா மற்ற சாஸ்திரங்களை ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நீங்க தர்க்கமும் வேதாந்தமும் சேர்ந்து படிச்ச மாணவர்கள் பார்த்துருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸு? நாகராஜ் பட்டர் இருக்காரு அத்தியக்ஷர். ஆமா. அது ஆனால் ஒரு சாஸ்திரம் அதுக்கப்புறம் ஒரு சாஸ்திரம் படித்தாலும் வச்சுக்கோங்க. சேர்ந்து படிக்கிறவங்க இருக்கா? அலோடா? ஆனால் அப்போ ஆச்சாரியிலே சொல்லுவார். இப்போது சன்னிதானம் இப்போ பாடம் சொல்லிட்டு இருக்கார், தர்க்கம் சொல்கிறார், அப்புறம் வேதாந்தம் சொல்கிறார், இப்போ மீமாம்சம் சொல்லிட்டு இருக்கார். அப்படியா? ஆமாம், சன்னிதானம் நடத்திட்டு இருக்கார். 3 பாடம் நடத்துகிறார். ஆனால் ஒரு பாடம் கிரமம் இது ஒன்றானதுக்கப்புறம் அதே வித்தியார்த்திகளுக்கே அதே வித்தியார்த்திகளுக்கு டெய்லி நடக்கிறது. டெய்லியில் சில சாப்டர் ஆகணும். ஒரு சாப்டர் அதுக்கப்புறம் ஒரு சாப்டர் அப்படி. தர்க்கம் வேதாந்தம் மீமாம்சம் 3 நடக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ பேர் படிக்கிறா சன்னிதானம்? 7 பேர் இருப்பாங்க. 7 பேர், 6 பேர். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் டஃப் இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப்பாக இருக்கலாம். ஆனால் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு விதம் சொல்கிறான், ஒரு சாஸ்திரம் தான் சொல்கிறான். அப்போ படிக்கும்போது அவள் அவள் சொல்கிறது அப்படி புரியா மாதிரி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லிட்டு அதனால் சிரமம் இருக்காது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லி. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த திருப்பி பார்த்தா எவ்வளோ பேர் பூர்த்தி படிச்சிருப்பா தர்க்க சாஸ்திரம்? சுமாரா, கரெக்டாக சொல்ல முடியாது, சுமாராக எவ்வளோ பேர் தர்க்க சாஸ்திரம் வேதாந்தம் சிங்கேரியிலேருந்து படித்த மாணவர்கள்? அப்படியெல்லாம் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சாஸ்திரம் படித்தவர்களுக்கு இது சாஸ்திர ஒரு சபான்னு வச்சுட்டு அதில் அவளுக்கு எல்லா சாஸ்திர பிரவேச மாதிரி பாகங்களெல்லாம் வச்சு பரீட்சை கொடுத்துட்டு நிறைய பேர் இங்கே பண்டித இது வாங்கியிருக்கா. ஆமாம், ஆச்சாரியருடைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கார். ஆமாம், இப்போது நடக்கிறது. ஒரு சுமார் 100 பேர் இருக்கலைங்க. தாராளமாக அவளெல்லாம் வெவ்வேறு இடத்துல இப்போ இன்னைக்கு டீச்சராக இருக்கா. இப்போ நீங்கள் பார்க்கணுன்னா எல்லாம் நமக்கு ஒரு 50 பேர் இதுக்கு வராளே வாக்கியார் சபை, கணபதி வாக்கியார் சபைக்கு எல்லாம் இங்கே படிச்சு இங்கே படிச்சுவா. மேஜர் பழைய ஆளுகள் தான் இதில் சொல்ல தவிர புதுசு யார் இருக்காலும் பக்கமாக எங்களோட பாட்ஷா சிருங்கேரியுடைய பரீட்சை உத்தீரணாகி தான். கணபதி வியாக்கியார்த்த சபைங்கிறது இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நடக்கிறது. ஆண்டுதோறும் நடக்கிறது. பௌர்ணமி வரை பரிகாரம் லீடிங் ஸ்காலர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுல நம்ம இங்கே படிச்ச நிறைய பேர் வர, நிறைய பேர். சந்தோஷமா இருக்கும், சந்தோஷம். இப்போ நம்ம பாடசாலையில் இப்போ நாகராஜ பட்டர், விநாயக உடுப்பா, கிருஷ்ணராஜ பட்டா, கணபதி பட்டா, நரேந்திரா ஆகிய நிறைய பேர் இருக்கா. பாடசாலையில் இப்போ பாடசாலையிலே டீச்சராக இருக்கா. இந்த நரேந்திர பட்டர் வந்து வேத டீச்சரும் வியாக்கரணமும் படிச்சிருக்கார். வேதமும் கூட படித்து பண்ணியிருக்கார். வேதம் சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு எப்படி ஊக்குவித்தார் எல்லாம் சொன்னேன். வெளியே இதெல்லாம் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த பூஜை செய்கிற நியமங்கள் அதில் வந்து எப்படி அக்கறை காட்டணும்? நீங்களே பூஜை பண்ணியிருக்கீங்க, சன்னதியிலையும் பூஜை பண்ணியிருக்கீங்க, அம்பாள் கோயிலில் பூஜை பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு எவ்வளோ அந்த பூஜை பண்ணுறவங்க எவ்வளோ அக்கறையாக பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு? அதோட பாருங்க, ஸ்ரத்தைங்கிறது அன்றைக்கே ஒரே வார்த்தையை சொல்லிட்டேனே, ஸ்ரத்தையா எந்த வேலை பண்ணாலும் கூட அதுக்கு பலம் இருக்குன்னு. அதனால் ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்ணாலும் கூட ஜபமாகட்டும் பூஜை ஆகட்டும் ஸ்ரத்தையா பண்ணணும். ஆனால் மணிக்கணக்கு கிடையாது, ஸ்ரத்தை முக்கியம். அது மனசு எவ்வளோ இல்லை. ஒரு பேச்சுக்கு யாராவது ஒருத்தர் வந்து சரியாக பண்ணலைன்னா அதை வாட்ச் பண்ணுவார், தெரிஞ்சிருவோம் அவருக்கு நான் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அதுவும் ஒரு கவனத்தில் வச்சிருப்பார். எத்தனை கோயிலாக இருந்தாலும் இங்கே கரெக்டாக நடக்கிறதா இல்லை ஒவ்வொன்றும் கவிப்பார். அந்த பாவனையோட பூஜை பண்ணுறது தெரியும், இல்லைன்னா மாற்றுவார் இல்லையா?
ஸோ இந்த ஒரு பக்கம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறது உங்கள் காலகட்டத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு அவர் 77லேருந்து 89 அவர் குருநாதருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். 89லேருந்து பீடாதிபதியாக இருக்கார். நீங்கள் பீடாதிபதியாக இருக்கும்போது அந்த அன்னைக்கெல்லாம் இருந்தீங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பக்தர்களை சேவை பண்ணல ஏதாவது ஒரு அல்ல, அவருக்கு வந்து எல்லா சிஷ்ய ஜனங்கள் க்ஷேமமாக இருக்கணும்ங்கிறது ஒரே இது. அவர் தான் சொல்லுவார். அவರಿಗೆ ಭಗವಾನ್ சொல்லிக்க ನಮೇ ಪಾರ್ಥಾಸ್ತಿ ಕರ್ತವ್ಯಂ ತ್ರಿಷು ಲೋಕೇಷು ಕಿಂಚನ நானமாப்த வாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. அவளுக்கு ஒன்றும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனால் லோகக்ஷேமத்துக்காக அவர் தபஸ் ஆச்சரிக்கிறார், பூஜை செய்கிறார், அனுகிரகம் பண்ணுறார். யாரும் அதில் சொல்லிக்க ஏ பஜந்தி துமாம் பக்தியா, யார் வந்து ஆச்சாரியால பக்தியை செவிப்பாடோ அவளுக்கு கண்டித்தமாக அவளுக்கு நிறைய பேருக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவளுக்கு அபிவிருத்தி க்ஷேமம் அவளுக்கு என்ன கேட்டுக்கிறாளோ அதெல்லாம் கிடைச்சிருக்கு. தெரியாதுன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் இருக்காளோ சாமான்யமாக அந்த பக்தாள்லேயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அத்தனை பேருக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு கல்யாண விஷயம் ஆகட்டும், விவகார விஷயமாகட்டும், எந்த அனுஷ்டான விஷயமாகட்டும், எந்த என்ன ஸ்ரத்தையோடைய ஆச்சாரனை சேவிப்பானோ அவளுக்கு அந்த பலம் கிடைக்கும். சந்தேகமே இல்லை. இப்போ அவருடைய பாடம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதோட உபன்யாசம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அந்த உபன்யாசத்துடைய சிறப்பு கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த டைமோட ஆரம்பிச்சது கஷ்டம். நீங்கள் மாமூல் பேச்சணும்னு சொன்னால் நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பான். அதுக்கு ஆதி அந்தியம் கிடையாது. ஆனால் ஆச்சாரியோட ஸ்பீச்சில் கேட்டுலேருந்தா என்ன ஆரம்பிச்சிருக்கார், என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுடைய ஆரம்பம் மத்தியம் கடைசி திருப்பி பார்த்தேன்னா சாராம்சமாக அவர் அந்த இது இருக்கும். அது என்ன ஒரு உபன்யாசம் பண்ணால் அது ஆதி அந்த கரெக்டாகவே இருக்கணும். ஏதோ ஆரம்பித்து ஏதோ முடிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அப்போ டைம் அவ்வளோதான். நீங்கள் மீதியை பேசி ஏதாவது பேசிடலாம். சாஸ்திரம் கூட அப்படி தான் பேசுவார். சாஸ்திரம் கூட பேசுகிறா. நாங்கள் இப்போ சென்னையில் எத்தனை பேரோட கேட்கலாம். நீங்கள் அவர் சாத்திரபாஷ இடத்துல நித்தியம் வந்த வேதாந்த் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சொன்னார். அந்த சொல்லும்போது கரெக்டாக 35 நிமிஷம் சொன்னார்னா 35 நிமிஷத்தில் அந்த சாஸ்திரத்தை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவார். இதை முடிச்சு விடுத்தே அடுத்த வாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைத்தை பற்றி ஆட்டம் சாஸ்திரம் அப்படியே அந்த கம்பீரமாக சொல்லும்போது இது கஷ்டமான சமாச்சாரம். ஆனால் புரிய ஏதோ சும்மா அரை மணி நேரம் டைத்து இல்லை, புரிய மாதிரி சொல்லக்கூடிய இது புரிஞ்சு அது ஒரு எஃபெக்ட் ரொம்ப எஃபெக்ட். இன்னைக்கு கூட நீங்கள் சென்னையில் கேட்கலாம். எனக்கு தன்யமானோம் நாம இந்த மாதிரி ஒரு இது கேட்டதுனால நமக்கு பூர்வ சுகிருத்தம். இப்போ இந்த உபன்யாசம் சொன்னேன். இப்போ வித்வத் சதஸ் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி வித்வத் சதஸில் ஒரு சாஸ்திர பண்டிதாளுக்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து இதுக்கு பண்டிதாளே சொல்லணும். பண்டிதாளே என்ன சொல்கிறவன்னா அவன் வந்து சாரதே அபரவதாரம். எந்த சாஸ்திரம் கேட்டாலும் கூட எந்த சாஸ்திரத்தை கன்ஃபியூஸ் ஆவாளுக்கு சாஸ்திரத்துக்குள்ளே கன்ஃபியூஸ் பேசலான்னா கூப்பிட்டு சொல்வார். இப்படி கிடையாது பாருங்க, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இப்படி தான் சொல்லணும். அதனாலே அவளுக்கு வந்து பண்டிதாளே சொல்லுவாள். சாரதே பரவத்துக்கு எல்லா சாஸ்திரம் சர்ச்சை நடக்கும். இங்கே ஒரு சாஸ்திரம் இல்லையே, எல்லா சாஸ்திரத்துக்கும் சர்ச்சை நடக்கும். இங்கே எல்லா சாஸ்திர பண்டித்துகளும் இங்கே வருவாள். ஹவர்ஸ் நடக்கும் அந்த சதஸ்? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மினிமம் 4 மணி நேரம். 4 மணி நேரம் மினிமம். அதுக்கு என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாளா? அல்ல, முதல் நாள் சொல்லிவிடுவாள். முதல் நாள் தான் தெரியும். எனக்கு பேசணும் சொல்லி யார் பேசுறதுங்கிறது சொல்லிடும். அதில் சில பேருக்கு பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கும். அப்போ அடுத்த சொல்ல கூட பண்டிதாள் தயாராக இருப்பான். சொல்ல ஆன் த ஸ்பாட் கூட சொல்ல தயாராக இருப்பான். அந்த சப்ஜெக்டில் அவள் பேசும்போது ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகத்தில் அந்த பண்டிதாளுக்குள்ளேயே திருப்படியிலன்னா ஆச்சாரியர்கள் அதுக்கு நிவர்த்தியாக சொல்லிவிடுவார். அதே மாதிரி தப்பு இருந்த கரெக்ஷன்ஸ் ஆன் த ஸ்பாட்.
எந்த சப்ஜெக்ட் அதில் வந்து வேதாந்தமாகவும் இருக்கும், வேதாந்தம், தர்க்கமாகட்டும், வியாக்கரணமாகட்டும், மீமாம்சமாகட்டும், சாஸ்திரம் கூட இந்த சாஸ்திரம் அது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவரோட ஒரு ஒரு வித்யாஸ்வரூபம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். வித்யா தபோமூர்த்தி. ரொம்ப அந்த மாதிரி ஒரு சேஜ் குரு அந்த மாதிரி குரு கிடைச்சிருக்க நம்ம பூர்வ சுகிருத்தம். அதனால நமக்கு அந்த இது கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். வேற சொல்லணும். நீங்கள் பர்சனலாக என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு குரு கூட சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், அவரோட பழகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கோன்னா நம்ம பூர்வ ஜென்ம அநேக ஜென்ம புண்ணியத்தினால இது கிடைச்சிருக்காங்கிறதான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று சரி எங்காவது வேலை போனால் இருந்தாலும் இருந்ததோ இருக்கும் இல்லை, ஸோ ஏதோ வந்தேன் அப்போ வந்ததுக்கப்புறம். ஆனால் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் சிங்கேரிக்கு வந்து படிக்கிறதுக்கு ஆனால் டக்குனு மாறிட்டு இங்கே இருக்கணுங்கிற தீர்மானம் வந்துடுது. அது இவாளை பார்த்து தான் பார்த்து, அதாவது அபினவ வித்யாதித்த மகாஸ்வாமி தரிசனம் பார்த்தேன், பாரதிய மகாஸ்வாமி அதனால இங்கே விட்டு போகக்கூடாது, சேவைக்கு தான் பண்ணணும். ஏன்னா அவர் சாஸ்திரம் படிக்க போகணும்னு சொன்னால் கூட நான் சிருங்கேரி விட்டு போக மனசு வரல நமக்கு. அதனால சேவை தான் முக்கியம். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குதா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போகலை அப்படிங்கிற? ஆனால் அது ஒரு சுகிருத்தம்னா அப்பா அம்மா 2 பேர் கூட எனக்கு வந்து சிறந்த நீ நல்ல காரியம். ஆனால் அவள் கூட இந்த மாதிரி இங்கே வந்தேன்னா எங்கள் பிள்ளைய பார்க்கலாம், குரு தரிசனம் ஆகும்னு சொல்லி இங்கே வந்து அவள் சந்தோஷமாக இருப்பாள். எங்கள் அம்மா வந்து நல்லா பாடுவாள். நீங்கள் சில பாடல் கேட்டிருக்கலாம். ஆச்சாரியர் கூட ரொம்ப சந்தோஷப்படுவாள். அவளுடைய எப்படி இந்த வேதம் நெட்டுற மாதிரி அவள் அந்த பாட்டுகள் நெற்று பண்ணி சொல்லுவோம். இந்த சாமர்த்தியம் வந்து அதனால அவளுடைய சுகிருத அவா பண்ண புண்ணியத்தினால நமக்கு ஒரு இது கிடைச்சிது, நமக்கு இந்த சேவை பாக்கியம் கிடைச்சிது. அந்த மனசு அப்படி வந்தது. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உங்களுடைய இந்த சேவை தொடர்ந்து பகவானுடைய கிருபையில் தொடர்ந்து நடக்கணும். அது எல்லாருக்கும் நீங்கள் தொடர்ந்து கைட் பண்ணணும். உங்கள் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். தன்யவாதம். மங்களம் வர ரிஷ்ய சிங்க நகரவாசினி மங்களம் சூரத்ன பூஷணாலிபாசினி தந்தகாந்தி நிர்துதாச்ச குந்தடம் வரே சாந்த சித்தாய சேவ்யமான பாத பங்கஜே சங்கரார்ய ரச்சித திவ்ய சக்ரமத்யகே கிங்கராயித அமரேந்திர முக்கிய தேவதே பாதநம்ர லோக சர்வ காங்க்ஷிதார்த்ததே மோதமக்ஷயிஷ்ணுமம்ப தேஹி சாரதே மோதமக்ஷயிஷ்ணுமம்ப தேஹி சாரதே மோதமக்ஷயிஷ்ணுமம்ப தேஹி சாரதே பாஹி சாரதே